பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெற வேண்டும் என்பதுதான். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஒன்றிய அரசு அமல்படுத்தாததுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் முதல்ல வேலைக்கு சேர்ந்த ஒரு ஆள் நானும் ஒருத்தர். அதில் ஆனால் ஓய்வூதிய திட்டம் என்று பெயர் வைத்துவிட்டு அதில் ஒருத்தருக்கு கூட ஒரு ஓய்வூதியம் இல்லாமல் 48,000 ஆசிரியர் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அதில் பல பேர் இறந்து கூட போயிருக்கிறார்கள். அந்த திட்டம் என்று சொல்லி ஒருத்தருக்கும் இல்லை, செட்டில்மெண்ட் ஸ்கீம் தான் கொடுத்துருந்தாங்க. இது பல 48,000 குடும்பங்களில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த மாதமே ஓய்வூதியம் இல்லாமல் அவர்கள் சிரமப்படக்கூடிய சிரமங்கள் எல்லாம் தெரியும். இன்னைக்கு 6.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இதே போல நிலைமை நமக்கு வந்து விடுமா, நாமும் இதே போலத்தான் செட்டில்மெண்ட் ஸ்கீமோடு போயிடுவோமா என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இந்த சூழலில் ஜாக்டோஜியோ பேரமைப்பு அதை கையில் எடுத்து கடந்த காலங்களில் உள்ளது போல ஓய்வூதியத்தை பெற வேண்டும் என்பதற்காக பல கட்ட போராட்டங்கள் நடத்திருக்கோம். ஊடகங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். கடந்த அதிமுக ஆட்சியில் பல முறை நாங்கள் எல்லாம் அழைத்து பேசு என்று தான் கோரிக்கையை வைப்போம். அழைத்து பேசுவதற்கு கூட முடியல. முதலமைச்சரே நாங்கள் ஈரோட்டில் ஒரு வாட்டி தான் பேசியிருக்கிறோம், அன்அஃபிஷியலாக போய் பார்த்தோம். ஆனால் இந்த முறை பல முறை முதலமைச்சர் அழைத்து பேசியிருக்கிறார். அமைச்சர்கள் குழுவும் அழைத்து பேசியிருக்காங்க. இன்றைக்கும் அழைத்து பேசுகிறாங்க. பல முறை அழைத்து எங்களோட கோரிக்கை கேட்குறாங்க. இந்த கோரிக்கை இந்த அளவுக்கு வந்து நாளைக்கு முதலமைச்சர் இது குறித்து அறிவிப்பை வெளியிடுகிறார் என்ற செய்தியை இன்று வருவதற்கும் காரணமாக இந்த 3 பேர் அடங்கிய அமைச்சர் குழு தான். எங்களுக்கோடு சேர்ந்து இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும், அதை அந்த சிபிஎஸ் திட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அவர்களும் எடுத்த சிரத்தினால் தான் இந்த செய்தி இன்னைக்கு புத்தாண்டில் வந்திருக்குது. இன்னைக்கு அழைத்து பேசியிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஒரு நல்ல செய்தியை சொல்வார். 48,000 அந்த குடும்பங்களும் 6 லட்சம் குடும்பங்களும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காது. அடுத்த மாத ஊதியமே மாதமானால் வரக்கூடிய ஓய்வூதியம் நமக்கு கிடைத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்திய ஒன்றியத்தில் பல்வேறு பிரச்சனைகளும் தனித்துவமாக செயல்படக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த செய்தியை வெளியிடுகிறார் என்று அந்த கூட்டமே ஒரு மிக மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. உள்ளபடியே 2026 நான் தனிப்பட்ட முறையில் நான் எங்கள் விளக்கணும். 2006 53,000 தொகுப்பூதியத்தில் ஆசிரியர்களை இனிமேல் 5 ஆண்டுகள் தொகுப்பூதிய முறை தான் சொன்னாங்க. வந்த உடனே காலமுறை ஊதியத்தின்னு சொன்னாங்க. அதுபோல் இன்றைக்கு ஓய்வூதியம் குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட போகிறார் என்ற ஒரு நல்ல செய்தியை அமைச்சர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். நாளை அந்த செய்திக்காக காத்து கொண்டிருக்கிறோம். செய்தியின் வந்தது கிடைத்ததற்கு பிறகு ஜாக்டோஜி ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி எங்களுடைய அடுத்த கட்ட முடிவை அறிவிப்பார்கள் என்பது இந்த நேரத்தில் பேசுகிறேன். நாளை அறிவிப்புலேயே அதை சொல்லிடுவாங்க. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இப்போ இருக்கிற அந்த நிறைய பேர் வந்து ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க. இப்போ ஓய்வூதிய திட்டம் இல்லாமல் சிபிஎஸ்ல இருக்கணும் இருக்கிறாங்க, பென்ஷன் பெறவங்களும் இருக்கிறாங்க. 3 கேட்டகரி. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா 48,000 பேர் சிபிஎஸ் திட்டத்தில் இருந்து இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி அடுத்த மாதத்துக்கு ஊதியம் இல்லாமல் இருக்காங்க. அவர்களுக்கு வரக்கூடிய மாதங்களிலேயே அந்த ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதான் வந்து அது அமல்படுத்த வந்ததான்றதுக்கு அது எக்ஸாம்பிள். இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது. அது வரைக்கும் காத்திருக்க முடியாது. அவர்களுக்கு அடுத்த மாதமே மகளிர் உரிமை தொகை போல ஓய்வூதியம் சென்று சேர வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதையும் அவங்க பரிசீலிப்பு தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்தவங்க கொடுக்கக்கூடாது நினச்சா கடந்து போயிருக்கலாம். அழைத்து பேசி இதெல்லாம் சேட்டவுட் பண்ணணும்னு கிடையாது. நிச்சயமாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இவரை விட்டால் வேறு வழி இல்லை. இங்கே தான் பெற்றாகணும். நன்றி.